பிரைஸ் தி லார்ட். இன்று கூட ஆவிக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற தேவன் நமக்கு எப்படி உதவுகிறார் என்று பார்க்கலாம். முதலாவது ஆவிக்குரிய அடிமைத்தனம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கான் என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறாரு. பாவத்தின் செயலை ஒரு தனிப்பட்ட மனுஷன் வெல்ல முடியும், ஆனால் பாவத்தின் மனப்பான்மையும் அதன் பழக்கத்தையும் தவிர்க்க முடியாது. அதை தவிர்க்க வேண்டும் என்றால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆவிக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து உண்மையான விடுதலை நம்பிக்கை கிறிஸ்துவின் செயலில் உள்ளது. கிறிஸ்துவின் செயல் என்னவென்றால், பிசாசின் கிரியை அழிக்கவும் ஏதேன் தோற்றத்தில் உச்சரிக்கப்பட்ட பாவத்தின் தண்டனை நீக்கவுமே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரு. ஆகவே ஒரு தனிப்பட்ட மனுஷன் சத்தியத்தை மூலமாக ஆவிக்குரிய அடிமைத்தனத்தின் விடுதலை பெறலாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இரண்டாவது, கீழ்ப்படுதலின் மூலமாக ஒரு நபர் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறலாம். முன்பே நீங்கள் பாவத்துக்கு அடிமையா இருந்தீர்கள், தற்போது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கும் நீங்க மனப்பூர்வமாக கீழ்ப்படுதனாலே பாவத்திலிருந்து விடுதலை ஆனீர்கள். ஆமென்.